நாம் எளிதாக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம், ரட்சிப்பட்ட விசுவாசம் என்ன தெரியுமா? கருத்தாய் அதிலே தான் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள ரட்சிப்பில் தான் இருக்க வேண்டும். இந்த கிருபையும் இந்த விசுவாச நிலையும் ஒன்று மாறவே கூடாது. அது என்ன டிஸ்ட்ரக்ஷன் வந்தாலும், என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும், அந்த விசுவாசம் இல்லை அதை விட்டு தாழலாம். அந்த சப்பானியம் சொல்லப்பட்டிருக்காங்க. என்ன ரீசன் தெரியுமா? பவுல் பிரசங்கம் பண்ணதே கேட்டுக்கொண்டே இருந்தான். பவுல் பிரசங்கம் பண்ணதே கேட்டுக்கொண்டே இருந்தானா. அதுதான் ரட்சிப்பட்ட விசுவாசம் பார்த்தார். அவன் கொஞ்சம் கூட அந்த கேப் விடலை, அந்த பிரசங்கத்துக்கு கண்ட நகட்டலை, கேட்டுக்கொண்டே இருந்தானா. பவுல் பிரசங்கம் பண்ணதை அவன் உற்று பார்த்த போது பவுல் உற்று பார்த்தார். என்ன பார்த்தா? ரட்சிப்பு பெற்று விசுவாசம் அசையாமல் பார்க்குறானே, எப்படி நம்மளுக்கு தேவன் நம்ம மூலமாக தேவன் ஆசை பெற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கையில் இருக்கிறான் என்று சொல்லி அவனை குணமாக்கினான். அப்போ அதே மாதிரி இங்கே இருக்கு கானானை சுதந்திரிக்கிற அந்த வாக்குத்தை விட்டு காலை போகும். யோசுவா கொஞ்சம் கூட மாறலை. அந்த ரட்சிப்பட்ட விசுவாசம் இருந்து இவங்களோ மற்றவங்க நினைச்சாங்க, விசுவாசத்தை பார்க்க மற்றவங்கள பார்த்தாங்க, ஐயோ முடியாதுன்னு சொன்னாங்க. அது நார்மல் விசுவாசமாக கர்த்தர்கள் காணாமல் சென்று தருவார். ஆனால் இப்போ இல்லை போல இருக்குது, எனக்கு ஆட்கள்லாம் பெரிய ஆட்களாக இருக்குது, உள்ள கட்டி நம்ம கட்ட தருவா போல இருக்கு அப்படின்னு. அதை நான் ஆரம்பம் சொன்னல, இவங்களுக்கு கிருபை வேணும், ஆனால் விசுவாசம் நினைச்சக்கூடாது வேண்டாம். கிருபை வாழ்க்கை வேண்டும், விசுவாச வாழ்க்கை வேண்டாம். ஆனால் காணாத தேசம் மட்டும் ஸ்ட்ரைட்டாக எங்களுக்கு இந்த எகிப்திலிருந்து எங்களை விடுதலாக்கி ரட்சிப்பு அளித்து காணாத சுதந்திரத்தை கொடுத்துடணும். இப்படிதான் எதிர்பார்க்க. அது கிடைக்காது. நீங்கள் கர்த்தரை ஆரம்பித்து வச்சிருக்கிறார், கிருபையை கொடுத்துருக்கிறார். கிருபையோடு சொல்லி அந்த ஏடிப்படியில் மேலே வர்றதுக்கு ஒரு படியை துவக்கி வச்சிருக்கிறார். அப்போ பாருங்க, இது என்ன செய்யணும்? அடுத்தது ஏறது படி ஏறதுக்கான முயற்சியை பார்க்கணும். வாங்க அந்த வசனம் திரும்பி வாசிங்க. அருமையான வசனம் வாசிக்கலாம். விசுவாச வாழ்க்கைக்கு படியேற முதல் படியோட வசனம் தான். எழுதி வேலை வீட்டில் போட்டுக்கோங்க. சொல்ல வார்த்தையை பாருங்க, வாசிக்கலாம். அமர்த்தி நாம் உடனே டோன்ட் கெட் டிலேடு, உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம். நாம் எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி வரணும்? நாம் போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோங்கிறதா என்னது? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். அடுத்தது அதை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். கோர்ட் கேஸ் வந்து பயப்படாதீங்க, நாம் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். நாம் பேர் சுதந்திரத்துக் கொள்ளலாம். எப்போ?